அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியாதபடி திமுக அரசு இடைநீக்கம் செய்துள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பதிவில், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற அதிமுகவின் ஜனநாயக கோரிக்கையை நிராகரித்து மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியாதபடி திமுக அரசு இடைநீக்கம் செய்துள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது. மக்களாட்சி முறையை தகர்த்து எதிர்க்கட்சியினரின் குரல் வலையை நசுக்கும் திமுக அரசின் எதேச்சிகர போக்கு அப்பட்டமான ஜனநாயக படுகொலையாகும். இந்திய ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத செயல்பாட்டை மாறாமல் பின்பற்றும் திமுக அரசின் இக்கொடுங்கொன்மையை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னையில் அதிமுகவினர் மேற்கொண்டு வரும் பட்டினி அற போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தமது முழு ஆதரவினை தெரிவித்து ஜனநாயகம் தழைக்க துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக இன்று காலை சட்டப்பேரவை தொடங்கியதுமே கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக இன்றும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதைத் தொடர்ந்து நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நடப்பாண்டின் முதல் கூட்டம் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் துறை ரீதியிலான மானிய கோரிக்கை விவாதத்திற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. வரும் ஜூன் 29ஆம் தேதி இந்த கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண சம்பவம் தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக உள்ள நிலையில் சிபிஐ விசாரணை கோரி பேரவையில் அதிமுகவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 4வது நாளாக சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக உறுப்பினர்கள் கள்ளச்சாராய பிரச்சினை குறித்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் வெளியேற்றினர். இந்த நிலையில் அவை முன்னவர் துரைமுருகன் அதிமுகவினரை சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதிமுகவிற்கு இந்த ஒரு ஆதரவை தந்திருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக தற்பொழுது இவர்கள் கூட்டணி வைப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது என்றே கூறலாம். ஏற்கனவே விஜயுடன் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி என பேசும் பொருளாக இருக்கும் இந்த ஒரு நிலையில் அதிமுகவிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இவர்கள் கூட்டணி சேர்வார்களா என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.